இப்போ பார்க்க போகிற இந்த கடாய் மஷ்ரூம் ரோட்டி சப்பாத்திக்கெல்லாம் பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம காளானை யூஸ் பண்ணி ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கடாய் மஷ்ரூம். இது ஆக்சுவலி டாபாஸில், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். ஸோ வாங்க இந்த கடாய் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான கடாய் மஷ்ரூம் செய்ய 4 தக்காளி பழத்தை எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், பொடிசாக நறுக்கின 3 வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துடலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி விழுத ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குங்க. நான் இங்கே 400 கிராம் ஃப்ரெஷ்ஷான காளான் எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நறுக்கின காளானை வெங்காயம் தக்காளி கலவையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். காளான் வெந்ததும் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற 1 குடமிளகாயும் 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க, காளான் காயெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றுறதுனால இந்த டிஷ் இன்னும் வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நீல வாக்கில் மெலிசா கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் கசூரி மேத்தியும் கையில் பொடிச்சு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கடாய் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி இல்லை நான் கூட சர்வ் பண்ணுங்கள்.
ஸோ இந்த அருமையான கடாய் மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா, பூரி, ரோட்டிக்கு எல்லாம் கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் மஷ்ரூம்ஸ் அதாவது காளான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.